வணக்கம், வெல்கம் டு சித்ரா முரளிஸ் கிச்சன். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, இடியாப்பம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். கடையில் வாங்கின மாவில் எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். நான் 2 கப்பு அரிசி மாவு எடுத்துகிட்டு இருக்கேன். நீங்கள் எந்த கப்பில் எடுத்துக்கிட்டீங்களோ அதே கப்பில், இப்போ 1 கப்பு அரிசி மாவு எடுத்துக்கிட்டிங்கன்னா 1 கப்பு தண்ணி, அவ்வளோதான். இப்போ நான் 2 கப்பு எடுத்துகிட்டு இருக்கேன். அதே கப்பில் 2 கப்பு தண்ணி விட போகிறேன் நான். இந்த கப்பில் தான் நான் 1 கப்பு அரிசி மாவு எடுத்துட்டேன். இதே கப் 2 கப்பு அரிசி மாவு எடுத்துட்டேன். 2 கப்பு தண்ணி விட்டுருக்கேன். அதில் கொதிக்கட்டும். இதுக்கு தேவையான உப்பையும் நம்ம சேர்த்துடலாம். பாருங்கள், இந்த மாதிரி பபுள்ஸ் வரணும். இந்த மாதிரி நல்லா கொதி வந்த உடனே அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு மாவு போட்டு கலரிடுங்க, அவ்வளோதான். அப்படியே மூடி வச்சுருவோம். 2 நிமிஷம் அப்படியே அந்த சூட்லேயே அது மாவு வேகட்டும். அதுக்குள்ளே இந்த பக்கம் பாருங்கள், நான் இட்லி பானையை கொஞ்சம் தண்ணி விட்டு கொதிக்க வச்சுருக்கேன். அதே மாதிரி அதாவது இடியாப்ப தட்டு இருந்தால் நம்ம இடியாப்ப தட்டில் புழிஞ்சிக்கலாம். அப்படி இல்லைன்னா நம்ம இட்லி தட்டு இருக்குள்ள அதுலேயும் பண்ணிக்கலாம். இது தட்டு இட்லியோட தட்டு. ஸோ நான் அதில் தான் புழிய போகிறேன். எண்ணெய் தடவி ரெடியாக வச்சுருக்கேன். எண்ணெயே வேண்டாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இட்லி பானையில் நம்ம துணி போட்டு வைப்போம் இல்லையா? ஸோ அந்த துணியில் நீங்கள் புழிஞ்சிட்டிங்கன்னா எண்ணெயே இருக்காது. நான் இப்போ எல்லாம் லைட்டாக எண்ணெய் தடவி ரெடி பண்ணி எல்லாம் ரெடியாக வச்சுருக்கேன். அதே மாதிரி இடியாப்ப குழலும் ரெடியாக வச்சுருக்கேன் எண்ணெய் தடவி. ஸோ 2 நிமிஷம் எடுத்துடலாம். கொஞ்சம் சூடு ஆறி இருக்கும். அப்படியே இழுத்து மாவை நம்ம நல்லா பிசைஞ்சிக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி இழுத்து தளர பிசைஞ்சிக்கணும் பாருங்கள். ஸோ பிசைஞ்சாச்சு. இப்போ ஒரு குழியாக நம்ம புழிஞ்சிடலாம். எல்லாம் ரெடி ஆகிடுது. ஒன்று ஒன்றா அடிக்கிட்டு வேக வச்சிடலாம். நாம் மூடிடலாம். வேகட்டும். 1 கப்பு அரிசி மாவு தலை தட்டி எடுத்திங்கன்னா 1 கப்பு தண்ணி கரெக்டாக இருக்கும். அரிசி மாவு கொஞ்சம் பழசாக இருந்தது, பழைய அரிசியில் மாவு அரைச்சோன்னு வச்சுக்கோங்க, பழசாக இருந்ததுன்னா 1/4 கப்பு தண்ணி பிடிக்கும். அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்கள், அப்போ ஒரு 1/4 கப்பு தண்ணி வச்சுட்டு ஒரு 1/4 கப்பு தண்ணி எடுத்துகிட்டு மாவு போட்டு கலந்து பார்த்துட்டு வேணும்போது அது வேணும்னா தண்ணி கொஞ்சம் விட்டு திருப்பி கலந்து பிசைஞ்சிக்கலாம். இப்போ நான் எடுத்துட்டேன்னா கரெக்டாக இருந்தது. எனக்கு 1 கப்பு அரிசி மாவுக்கு 1 கப்பு தண்ணி பர்ஃபெக்டாக கரெக்டாக எனக்கு கரெக்டாக வந்தது. ஸோ நீங்கள் உங்களுடைய அரிசி மாவை பொறுத்து பார்த்து தண்ணி எடுத்துக்கோங்க. ஒரு 5 நிமிஷம் வெந்தால் போதும். ஸோ எடுத்துடலாம். ஆல்ரெடி அது வெந்த மாவு தான். இதை எடுத்து நான் கீழே வைக்கிறேன். பாருங்க, நல்லா வெந்திருக்கு. கொஞ்சம் ஆறட்டும். பாருங்கள், மிச்ச மாவு இருக்கு இல்லையா, அதை அடுத்த செட்டில் புழியணும். இதை மூடி வச்சுக்கோங்க, இல்லைனா காஞ்சிருச்சுன்னா அப்புறம் புழிய வராது, உங்களுக்கு கஷ்டமாக இருக்கும். அதனால் மூடி வச்சுக்கோங்க. ஸோ இதை போட்டுக்கலாம். பாருங்கள், உங்களுக்கே தெரியும் நல்லா சாஃப்டாக நல்லா வந்திருக்கு பாருங்கள். அப்படியே வந்துடும் எண்ணெய் தடவி இருக்கிறதுனால. மூடிடலாம். மூடிட்டு அடுத்த புழிஞ்சிடுவோம். நாம் அடுத்த சட்டி இடியாப்பம் வெந்துட்டுருக்கு.
இப்போ வந்து நமக்கு இடியாப்பம் ரெடி ஆகிடுது. அதுக்கு தொட்டுக்கிறதுக்கு வந்து நான் வந்து ஒயிட் குருமா பண்ணியிருக்கேன். இதை நீங்கள் வந்து ஸ்டூ வேணால் ஸ்டூ பண்ணிக்கலாம், அப்படி இல்லைன்னா சக்கரை தேங்காய் போட்டு சாப்பிட்லாம். அதுவும் இல்லைன்னா வந்து சம்மல் ஒன்று பண்ணுவாங்க, அது பண்ணிக்கலாம். எது வேணாலும் நீங்கள் பண்ணிக்கலாம், உங்களுடைய விருப்பம். ஸோ வெஜிடபிள் குருமா எப்பயுமே பெஸ்ட்டு தான், இடியாப்பத்துக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். கண்டிப்பாக வந்து இடியாப்பம் உங்கள் வீட்டில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் வந்து அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன்.